Hello friends, welcome and welcome to Karthikha Channel. என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாக்கா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. so that நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்கும் பிடிச்ச வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சோயா சங்க்ஸ் புலாவ் தான் செய்ய போறோம். சோயா சங்க்ஸ் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: சோயா சங்க்ஸ் 1 கப், பாஸ்மதி அரிசி 2 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 2, லவங்கம் 7, பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 3, தேங்காய் பால் எடுக்க தேங்காய் 1, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, புதினா இலைகள் 1/2 கப், கொத்தமல்லி இலைகள் 1/2 கப், வெங்காயம் 2, உப்பு தேவைக்கேற்ப. சோயா சங்க்ஸ் புலாவ் செய்யறதுக்கு சோயா சங்க்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சுக்கலாம். நான் வந்து குட்டி குட்டி சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வாட்டி சோயா சங்க்ஸை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒட்ட கொஞ்சம் கூட தண்ணியை எல்லாமே பிழிஞ்சு எடுத்துருவோம். பாஸ்மதி அரிசி தேவையான அளவு எடுத்து நான் கழுவி வடிகட்டி வச்சுருக்கேங்க. அது ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ப்ரெஷர் குக்கர் வச்சு அதை வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இருந்துச்சுன்னா பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பிரிஞ்சி இலை சேர்க்கலை. பச்சை மிளகா வந்து 2 நான் கீரி சேர்த்துக்கிறேங்க. இந்த பச்சை மிளகா மட்டும்தான் காரம் இதுக்கு இந்த டிஷ்க்கு கொடுக்கக்கூடியது. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம். புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுறேன் நெய்லியே. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் சேர்த்து நல்லா சுருள வதங்குறது அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். இந்த பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் கீரி போட்டிருக்கேன். இந்த ரைஸ் வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ரைஸ்க்கு வந்து நான் மொத்தம் ஒரு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயமே தாராளமாக போதுமானது. ஆனால் நான் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறையா வெங்காயமும் நிறையா தேங்காய் பழம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட் ருசியாக இருக்கும். அதிகப்படியான ருசி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு நம்ம வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றுவோம். எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அதில் வந்து இந்த ரைஸ்க்கு வந்து பாதி தண்ணி பாதி தேங்காய் பால்னு தான் சேர்ப்பாங்க. பட் நான் எல்லாமே தேங்காய் பாலாக சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் வெங்காயம்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, புண்ணை ஆற்றக்கூடிய தன்மையுடையது. அதனால நான் வந்து இப்படி ரிச்சாக செய்கிறேன். நிறைய வெங்காயமும் தேங்காய் பாலும் ஊற்றி நீங்கள் செஞ்சு பார்த்து ருசிச்சு பார்த்து எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ருசியாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுறேன். என்னடா தேங்காய் பால் அதிகமாக சேர்த்து செய்கிறோம், நெய்லாம் வேற இருக்குது, என்ன கார்த்திகா இப்படி சொல்லி கொடுக்குறாளே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதா இருந்தாக்கா இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறதா இருந்தாக்கா பச்சை மிளகாவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. காரம் ஜாஸ்தியாகிட போகுது. இந்த டிஷ் காரம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது நெய்லியே நல்லா மணக்க பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இந்த நேரத்தில் நான் கொத்தமல்லி இலைகள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துடுறேன். நல்லா சுருள நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மணக்க நம்ம வந்து வதக்கி எடுத்துருவோம். நல்லா வீடு ஃபுல்லாக மணக்கவங்க நெய்லியே இது எல்லாத்தையும் வதக்கும் போது. ஸோ நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் மொத்தம் 3 கப் அளவுக்கு தேங்காய் பாலே ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றலைங்க, வெறும் டேரெக்டாக தேங்காய் பாலே ஊற்றுறேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி, அந்த அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் பண்ணி மொத்தம் 3 கப் தேங்காய் பால் விட்டுருக்கேன். இதே நீங்கள் பெரிய சோயா சங்க்ஸ் எடுக்கிறதா இருந்தாக்கா தேங்காய் பால் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சோயா சங்க்ஸை சேர்த்துடணும். நான் சின்ன சோயா சங்க்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து அதை கடைசியில் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம பாயில் வேற பண்ணி வச்சிட்டோம். இந்த நேரத்தில் சேர்த்தாக்கா அது கொஞ்சம் நல்லா இருக்காதுன்றதுனால நான் கடைசியில் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி அதில் சேர்த்துட போகிறோம். பாஸ்மதி அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம உப்பு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுனா போட்டுட்டு சோயா சங்க்ஸையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதாங்க. இப்போ உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இப்போ நான் போடுற அந்த 1 கல் உப்பு வந்து எக்ஸ்ட்ரா உப்பு தான் போடுறேன். எப்பவுமே இந்த குக்கரில் நம்ம சாதம் எந்த விதமான சாதம் கிளறினாலும் சாப்பாடு கிளறும் போது 1 கல் உப்பு வந்து ஜாஸ்தி இருக்கணும். அப்போ அந்த அரிசியில் வந்து அந்த உப்புலாம் இழுத்து நமக்கு வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் தண்ணியே இல்லை. அதாவது 80 to 85% ஆஃப் தண்ணி வந்து நல்லா இழுத்து பாஸ்மதி அரிசி வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த நேரத்தில் நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணுறதாக இருந்தாக்கா நீங்கள் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு கரெக்டாக ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ சோயா சங்க்ஸ் சேர்த்த உடனே உப்பு பார்த்துட்டு 1 கல் உப்பு ஜாஸ்தி போட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறி 80% ஆஃப் தேங்காய் பால் குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் க்ளோஸ் பண்ணுறதுனால மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரே விசிலில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்லேயே வைங்க, அதை எடுக்கவே எடுக்காதீங்க. அந்த ஸ்டீம்லாம் போகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஸ்டீம் போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும்.
நல்லா பொல பொலன்னு இருக்கும். ஆனால் தீயில பாருங்க, சைட்ஸில் பாருங்க தீயவே இல்லை. ஆனால் பொல பொலன்னு இருக்கு. நல்லா உங்களுக்கு உதிரா இருக்கு. நல்லா மல்லிகைப்பூ மாதிரி உதிரா இருக்குங்க ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா வெறியா இருக்காது. ஒரு அரிசியும் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம உதிரா இருக்கும். ஆனால் ஒரு அரிசியும் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். அந்த தேங்காய் பால்லேயே வெந்திருக்க டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. சாப்பிடும்போது அந்த நெய்யோட மனம் அப்பா அட்டகாசமா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா மணக்க கரெக்டான பதத்தில் செஞ்ச சோயா சங்க்ஸ் புலாவ் தயாராகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் தாராளமாக லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். டக்குன்னு சமைச்சிடலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்து ருசிச்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்க எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. சோ தட் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. Thank you so much for watching. Take care. Bye bye.